வணக்கம் மக்களே. என்னடா இது, ஒரு காருக்குள்ளே உட்காந்துட்டு போகிறதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ சந்தோஷமானு பார்க்குறீங்களா? ஒன்று இல்லை, ரெண்டு இல்லைங்க, 3 வருஷமாக வெயிட் பண்ணி என் பிள்ளையும் பொண்ணும் நேற்று தான் ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த காரில் தான் நாங்கள் இப்போ உட்காந்துட்ருக்கோம். அதனால தான் எங்களுக்கு எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம். சரி, முறையாக எங்கே போகலாம் அப்படின்னா, என் பொண்ணுக்கு குழந்தைக்காக வேண்டி அச்சரப்பாக்கத்தில் இருக்க மலைமாதா கோவிலுக்கு போகிறதா இருந்தோம். அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். வண்டியில் ஏறி போயிட்டு அங்கே சேர்ந்துட்டோம். போகும்போதே 2 மணி ஆயிடுச்சுங்க. சரி, இப்போ சாப்பிட்டு மலை மேலே ஏறலாமா, ஏறிட்டு வந்து சாப்பிட்லாமான்னா ரொம்ப எல்லாரும் பசி, அதனால சாப்பிட்டு மலை மேலே ஏறிடலாம் அப்படின்ட்டு நான் கொண்டு வந்த புளி சாப்பாடு, முட்டை, ஊறுகாய், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாத்தையும் நாங்கள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு பக்கத்துக்கு மலையோட அடிவாரத்தில் இருக்கிற மலை மாதாவை ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல மலை மாதா ரொம்ப அழகாக காட்சி அளித்தாங்க. மாதா கிட்ட போயிட்டு நல்லா என்னோட வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு நிறைவேறின வேண்டுதலுக்காகவும் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு மாதாவோட உருவம் இருந்தது. அதை பார்த்துட்டு அங்கே எவ்வளோ பெரிய திருப்பலி அரங்கம் இருந்ததுங்க. எத்தனை பேர்னாலும் உட்காந்துட்ருக்கலாம். அதையும் பார்த்துட்டு நாங்கள் மலை மேலே ஏற ஆரம்பித்தோம். 4 படிக்கட்டு தான் காலை வச்சோம். என்னால் முடியலை, மூச்சு வாங்க ஆரம்பித்து போச்சு. இப்படி நிமிந்து பார்த்தா என்னோடய பொண்ணு பிள்ளை எல்லாம் தூரமாக போயிட்டு இருந்தாங்க. மலை மேலே ஏறும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த மலைக்கு கீழே மாதா கோவில்னா, மலைக்கு மேலே வந்து இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி ஒரு காட்சி வைக்கப்பட்டிருந்தது. இந்த மலை ஏறுற பாதை முழுக்க அந்த ஆண்டவரை வந்து சிலுவை சுமந்துட்டு போகும்போது அவர் பட்ட பாடுகள் எல்லாமே அந்த காட்சிகள் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்திருந்தது. ஒவ்வொரு காட்சியும் தத்ரூபமாக இருந்தது. அவங்களோட 12 சீடர்களாக இருக்கட்டும், அவர் செய்த அதிசயம் எல்லாமே அங்கே வந்து சிலை வடிவத்தில் அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் படிக்கட்டு, அப்புறம் கொஞ்சம் தூரம் அந்த ஏற்றுப்பாதை மாதிரி இருந்தது. ஆனால் ஏறும்போது ரொம்ப கடினமாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு இருந்ததுனால ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். உச்சி வெயில் வந்து 2 மணிக்கு 2:30 மணி இருக்கோங்க. வெயிலே குறையலை கொஞ்சம் கூட. 4 படிக்கட்டு 5 படிக்கட்டு ஏற ஏற என்னால் முடியலை. ஒதுங்கணுன்னா கூட கொஞ்சம் நிழல் கூட இல்லை அங்கே. ஆனால் நீங்கள் போகும்போது அந்த மாதிரி நேரத்தில் போனால் ஒரு 4 மணி தாண்டி ஏறிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மலை மேலே ஏறும்போது அங்கே இருக்க சிலைகள் தான் எங்களுக்கு கண்ணுக்கு அழகான காட்சி அளிச்சிச்சு. எங்கள் வீட்டுக்காரு ஆரம்பத்தில் வேக வேகமாக நடந்துட்டு அப்புறம் அவரோட நடை அப்படியே தளர்ந்து போச்சு. மலைக்கு மேலே இருந்து பார்க்கும்போது மலைக்கு கீழே இருக்க வீடுகள்லாம் சின்ன சின்னதாக இருந்தது. ரொம்பவே நல்லா போகிற வழியெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வேண்டிட்டு கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம். பொறுத்து பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் சட்டையை கழட்டி தலையில் முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டாரு. இறுதியாக நாங்கள் மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். அங்கே இருந்த இயேசுக்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிட்டு பொண்ணுக்கு குழந்தை நல்லபடியாக பிறந்ததுக்காக நன்றி சொன்னோம். இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு வேண்டுதல் எதுனா வேண்டுதுட்டு வாங்க. ரொம்பவே நல்லா உண்மையாக நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.